கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 5:1, 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அதாவது தன்னுடைய சரீரத்தை ஒரு வீடோட ஒப்பிட்டு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய சரீரத்தை ஒரு வீடோட ஒப்பிட்டு சொல்கிறார். இப்போ என்ன, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத, ஏன்னா இங்கே பூமியில் மனுஷனை படைக்கும் போது மண்ணை எடுத்து அந்த மண்ணின் மூலமாக ஒரு மனுஷனை உருவாக்கி அதில் ஜீவாத்மா ஆகிறதுக்காக சுவாசத்தை ஊதினார். ஆனால் பரலோகத்தில் நமக்கு என்ன சரீரம் கொடுக்க போது? ஒளியின் சரீரம். அது நித்திய சரீரம். அதனால தான் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 47வது வசனத்தை சொல்லும்போது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ நம்ம இந்த பூமியில் இந்த கூடாரம் அழியுது, ஆனால் நம்ம என்ன, அழிவில்லாத ஒரு கூடாரம் அங்கே இருக்குது. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:7 சொல்லும்போது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எதை? நம்ம இந்த பொக்கிஷம், நம்முடைய நித்திய வாழ்க்கையை இந்த மண்ணான மனுஷனில் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டும் போது பொய் சாட்சி சொல்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? இவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் கட்டுவேன். அவரோ தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னாருங்கிற காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் அவர் என்ன பண்ணார்? நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனால தான் அதே எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போ கிறிஸ்து என்ன மற்ற பிரதான ஆசாரியர் போல கைகளால் செய்யப்பட்ட தேவாலயத்துக்குள்ளே போல, மாறாக அவர் எங்கே போனார்? அவர் கைகளால் செய்யப்படாத நித்திய மகிமையுள்ள அந்த பரலோகத்துக்குள்ளே அவர் போனார். அதே மாதிரி நம்மளும் அங்கே போக போகிறோம். அப்போ நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். அப்போ நம்ம இப்போ நம்முடைய வாழ்க்கை எதில் இருக்குது? இந்த பூமிக்குரிய கூடாரம் இருக்குது. இந்த கூடாரம் அழிஞ்சு போயிடும், இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இதில் உள்ள நித்திய வாழ்க்கை என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆபிரகாம் என்கிற ஆகிய நான் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறேன். இந்த சரீரம் எப்படி நான் சட்டை போட்டிருக்கேனோ அதே மாதிரி இந்த சரீரம் ஒரு நாள் இங்கே பூமியில் விட்டுட்டு என் ஆவி ஆத்மாவும் கர்த்தர்கிட்ட போயிடும். கர்த்தருடைய வருகையில், இல்லை அதற்கு முன்பாக கர்த்தர் வந்தார்னா, நான் இந்த சட்டையை கழட்டிட்டு அந்த ஒளியின் சரீரத்தை போட்டுக்குவேன். அப்போ என்ன, நமக்கு இந்த சரீரம் நிரந்தரமானது கிடையாது. நம்முடைய அடையாளம் இந்த சரீரம் இல்லை. நம்ம இப்போ இந்த சரீரத்தின் மூலமாக ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் உண்மையான மனுஷன் இந்த சரீரம் மாத்திரம் கிடையாது. ஏன்னா இது பூமிக்குரிய கூடாரம். நம்ம பூலோக வாசிகள் நம்ம பூமியில் இருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே இருப்பதற்கு நமக்கு ஒரு வீடு தேவைங்கிற மாதிரி இப்போ இங்கே நமக்கு ஒரு சரீரம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். அங்கே இருக்கும்போது ஒரு வீடு இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். நாங்கள் இப்போ லண்டனில் இருக்கிறோம். இப்போ லண்டனில் ஒரு வீடு இருக்குது. ஆனால் என்னென்னா, நான் எங்கே குடியிருக்கனோ அதுதான் என்னுடைய வீடே ஒழிய, நான் இல்லாத இடம் எனக்கு வீடு கிடையாது. அங்கே இருந்த வீட்டில் இப்போ நான் இல்லாதனால அது என் வீடு கிடையாது. ஏன்னா நான் இப்போ இங்கே இருக்கிறேன், இதுதான் என் வீடு. அதே மாதிரி இப்போ பூமியில் இருக்கும்போது இந்த சரீரத்தில் இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வருகையில் நான் மரித்ததுக்கு பின்பாக இந்த கூடாரத்தை, இந்த சரீரத்தை விட்டுட்டு அங்கே போய் ஒரு ஒளியின் சரீரத்தில் இருப்பேன். அப்போ அந்த ஒளியின் சரீரத்தில் நான் இருக்கும்போது எனக்கு என்ன, அப்படிப்பட்ட அது தேவனால் கட்டப்பட்ட, அது கை வேலை இல்லாதது.
ஏன்னா ஒளியின் சரீரம், ஏன்னா கர்த்தர் வந்து ஆதாம படைக்கிறதுக்கு மண்ணை உபயோகப்படுத்தினார், என்னையை படைக்கிறதுக்கு அவர் அதை உபயோகப்படுத்தலை. மாறாக அவருடைய ஆவியினால் என்னைய மறுபடியும் பிறக்க வைத்தார். அதனால எனக்கு கைவேலை அல்லாத ஒரு ஒளியின் சரீரம் அங்கே இருக்குது. இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு அந்த ஒளியின் சரீரம் உள்ள வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். என்ன ஒரு சந்தோஷம்! அல்லேலூயா! வல்லபிதாவே, இதோ எங்கள் உடம்புல இருக்கிற வலி, வேதனை இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஏன்னா நாங்கள் இந்த பூமியை விட்டு போன உடனே எங்களுக்கு ஒரு அருமையான கையினால் செய்யப்படாத தேவனுடைய ஒரு நித்திய சரீரம் எங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன ஒரு ஆனந்தம்! நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நன்றி, நன்றி, கொடான கொடி நன்றி தகப்பனே. அதை நோக்கி ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.